ஸோ அல்லாஹ்வுடைய அழகான பெயர் பண்புகளை யூத கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வேதங்கள்ல திரிவுபடுத்தினாங்க. அதை பாழ்படுத்தினார்கள் இல்லைங்களா? நிறைய பேர்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அல்லாஹ் ஒருவன்றத அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை திருத்துவ கொள்கை கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல அல்லாஹ் தான் அவங்க சரியா வணங்கிட்டு வந்தாங்க. பிற்காலத்துல வந்து அந்த மனிதர்கள் வந்து அந்த வேதத்தை பாதுகாக்காமல் பலர் குளறுபடிகளை அதில கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அல்லாஹ் தான் அல் ஹாலிக் படைப்பாளன் இல்லையா? ஆனால் ஒரு படைப்பை அல்லாஹ்வாக அவங்க மாத்திட்டாங்க. அது இயேசு கிறிஸ்துவை படைப்பாக மாத்தி விட்டார்கள். கிரியேட்டரை கிரியேஷனாக மாத்திட்டாங்க. இதையும் குரான் என்ன செய்யுது? கண்டிக்குது. இதை சீர்படுத்துகிறது. ஸோ அல்லாஹ்வுக்கு மகன் கொடுக்கக்கூடாது இல்லையா? அல்லாஹ்வுக்கு அந்த பண்பு கிடையாது. ஆனா மகனை கொடுத்தாங்க அவங்க. அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான அந்த வொர்ஷிப்ப அந்த வணக்க வழிபாடை இயேசுவுக்கும் அவங்க குடுத்தாங்க. இயேசு ஒருபோதும் என்னை வணங்குங்கள் என்று சொல்லல. இயேசு ஒரு இறை தூதர். பைபிள்ல சரியா படிச்சாலே அதை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் இல்லைங்களா? உதாரணமாக அல் ஹை என்ற பெயர் இருக்கு அல்லாஹ்க்கு. என்றென்றும் உயிரோடு இருப்பவன். உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு உயிரோடு இருப்பவன். இதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லைங்களா? அவன் மரணம் அடைவதில்லை. ஆனால் இறைவனை எப்படி சொன்னாங்க? இறைவனுக்கு மரணம் இருக்கிறது. சிலுவையில் அவர் அறையப்பட்டார் என்றெல்லாம் யூத கிறிஸ்தவ நூல்களில் உள்ளது. ஹீப்ருல ஹை என்றும், சிரியாக் மொழியில ஹையா என்றும் இந்த பெயர் வருது. ஸோ அல்லாஹ்வுடைய பெயர் வந்து அல் குத்தூஸ். புனிதமானவன், புனிதம் வாய்ந்தவன் என்பது இதனுடைய அர்த்தம். ஆனா அல்லாஹ்வுடைய பெயர்ல அல்லாஹ்வுடைய இந்த ஹோலினெஸ்ஸை வந்து இவங்க ஏத்துக்கொண்டாலும், மனித உடல்ல அல்லாஹ் இறங்கி விட்டான் என்ற கருத்தை வந்து யூத கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க இல்லைங்களா? அதனால தான் இயேசுவை கடவுளாக அவங்க ஆக்குனாங்க. ஆனா லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் பஸீர் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுது. இந்த பெயர் வந்து ஹீப்ரு மொழியில கதோஷ் என்றும், அ சிரியாக், அராமிக் மொழியில வந்து கத்தீஷா என்றும் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா அதனுடைய பொருளை என்ன செஞ்சாங்க? இவங்க மாற்றி விட்டார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து அல்லாஹ் என்ற இந்த பெயருக்கு வந்து சேம் செமிட்டிக் வொக்காபுலரி இருந்தாலும் குரான் என்ன சொல்லுது? லா தகூலு ஸலாஸா என்று சொல்லுது. 3 என்று கூறாதீர்கள் என்று சொல்லுது அல்லாஹ்வை. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று திரித்துவ கொள்கையை அவங்க கொண்டு வந்தாங்க. அலாஹா போன்ற வார்த்தையில அது வந்து வருது. ஆ மற்ற ஸ்கிரிப்சர்ஸ்ல. ஸோ ரப் என்று சொல்லக்கூடிய பெயர். ஹீப்ருல ரேவ் என்று வரும். அராமிக் சிரியா மொழியில ரப்பா என்று வரும். ஸோ இது வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஆரம்ப வசனமே நமக்கு அந்த பெயரை அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுது. அனைத்து உலகங்களின் அதிபதியாக அல்லாஹ் தான் இருக்கிறான்னு சொல்லி. ஸோ இங்க குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாங்க, ரப் என்பது பல கடவுள்கள்ல ஒரு கடவுள் அப்படின்றது கிடையாது. ரப் என்றால் அவன்தான் ஒரே இறைவன். அவன்தான் படைப்பாளன். அவன்தான் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான். காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது எல்லாமே இந்த ரப்புடைய வார்த்தையில அர்த்தம் வந்துரும். ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ருபூபியத்தை, ரப் என்ற தன்மையை வந்து திரித்துவ கொள்கை மூலமாக மற்ற ஏனையவைக்கும் கொடுத்தார்கள். இது ஷிர்காக மாறுச்சு இல்லைங்களா? ஸோ அல் குர்ஆன் இறங்கும்போது அங்க பிரைமரி ஆடியன்ஸா இருந்தவங்க குறைஷிகள், செகண்டரி ஆடியன்ஸா இருந்தவங்க யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அங்க வந்து செட்டில்ட் ஆயிருந்தாங்க மதீனாக்கு. ஏன்னா இறுதி தூதர் வந்து இங்கேருந்து தான் வருவார் சொல்லி. ஸோ அல் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும்போது முதல் மறுப்பாக குறைஷிகளுக்கும், 2ஆம், 3ஆம் மறுப்பாக இருக்கக்கூடிய செகண்டரி, டெர்ஷியரி ஆடியன்ஸா இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுக்கும் மறுப்பு கொடுக்குது. அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி, பண்புகளை சொல்லி, அதை எப்படியெல்லாம் நீங்கள் திரித்தீர்கள், அது தவறு. சரியான அர்த்தம் அதற்கு என்ன என்பதையும் அல் குர்ஆன் என்ன செய்யுது? அதற்கு அழகாக மறுப்பு கொடுக்குது.